நம்ம ஊர் ஆளுங்க இங்க வாழ்றவங்கள முக்காவாசி பேர் கிராமத்தாய்ங்க, கிராமத்து பொம்பளைங்க. வேலைச்சேரில் ஒரு பொண்ணை எவனாவது கொண்டுட்டானா அங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டிலிருந்து அந்த கிராமத்துல இருந்து இந்த கிராமத்துல இருந்து போன பறக்குது. ஐயோ உங்க ஏரியால இந்த மாதிரி ஆயிப்போச்சாமே, பார்த்து இருந்துக்கங்க பதறாங்க. அண்ணா நகர்ல ஏதோ ஒரு குடும்பத்துல பாம்பு அடிச்சா அங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தமிழ்நாட்டுல மூணு முடுக்குல இருந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா வச்சாங்க. ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் உங்களுக்கு ஒண்ணு ஆகலேன்னு போன கதறாங்கடா. நீங்க ஏதாவது ஒரு ஏரியால ஒண்ணு நடந்தா கூட அது நம்ம நாட்டுல எங்கேயோ இருக்கிற கிராமம் வரைக்கும் பாதிக்கும். மெட்ராஸ் தனி ஊருன்னு நினைச்சியா? தமிழ்நாடு நீங்க மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் பூகமா வந்தாலும் தமிழ்நாடு எல்லா வரைக்கும் பாதிக்கும். இங்க அமைதியா இருந்தா தமிழ்நாடு அமைதியா இருக்கும். என் தங்கச்சிக்காக இந்த ஒரு அண்ணன் இல்லடா, இந்த மாதிரி லட்சக்கணக்கான தவிக்கிறாங்க. எங்க அப்பா அம்மா மாதிரி ஒரு அப்பா அம்மா இல்லடா, லட்சக்கணக்கான அப்பா அம்மா பொண்ணை இங்கே கட்டி கொடுத்துட்டு பையனை வேலை காமிச்சிட்டு லைஃப்ல நெருப்பா கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த நெருப்புல குளிர்காயிருங்க. அதுல வெந்து வந்திருக்கேன்டா. பொறுக்கைகள் அழிக்க நீங்க நினைச்சீங்கன்னா முடியும், நினைக்க மாட்டீங்க, முடிக்க மாட்டீங்க. இந்த கிரி நினைச்சுட்டா முடிச்சிருவாண்டா. நீ என்னதான் சொன்னாலும் நீ செஞ்சதெல்லாம் சட்டப்படி தப்பு. என்ன வயசு இருக்கும்? என் வயசு இருக்கும் சொன்னா சொன்ன என்ன பேர் சொன்ன சொன்ன அடையாளம்லாம் கரிக்கடியா எல்லாம் கேட்டிய அவ அடி அப்படின்னு கேட்டிய. இப்படி இருக்கும்டா அவ அடி.